Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாயில வெச்ச உடனே கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க. கர்நாடகா ஸ்பெஷல் கோதுமை ஹால்பாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் முழு கோதுமை எடுத்து 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு முன்னாடி நாளே ஊற வச்சிட்டங்க. அடுத்த நாள் காலையில தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோதுமை பால் எடுக்க போறோம். அதுக்கு 1.5 கப் தண்ணியை விட்டு நல்லா மையா அரைச்சுக்கலாம். இப்போ பால் எடுக்கிறதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே துணியை போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதை கொட்டிக்கலாங்க. இதில் நல்லா பிழிஞ்சு எடுத்து கோதுமை பால் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் துருவிய தேங்காய் 1 கப் போட்டுக்கலாம். அது கூட 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதே போல் தேங்காய் பாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/4 கப் தண்ணியை விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி இது மாதிரி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக கனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கோதுமை பாலும் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிடுங்க. அதனால கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், கட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கைவிடாமல் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கிண்டணுங்க. டோட்டலாக ஒரு 20 நிமிஷம் ஆகுதுங்க குக் பண்ணுறதுக்கு. இப்போ வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின நெய் அப்சார்ப் ஆகிடுச்சு. இல்லை 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க. ஒரு 3 டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. கோதுமை பால், தேங்காய் பால், வெல்லம், நெய் ஒரு 2-3 டீஸ்பூன் தாங்க போட்டிருக்கோம். அவ்வளோதான். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டிலேருந்து உடையாமல் வந்துச்சுன்னா அதுதாங்க பதம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு ட்ரேயில் நெய்யால் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், உடையாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவிய ட்ரேயில் மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய ஸ்வீட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் விட்டுடலாங்க. சூடு நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% கேரண்டிங்க. வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான
கோதுமை ஹல்வாய் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.